பொதுவா கோவிலுக்கு போனா அந்த சிலைகளை நாம தொட்டு கும்பிடுவோம். இதுதான் காலம் காலமா இருக்கும் வழக்கம். ஆனா சாயங்காலம் ஆன பிறகு அந்த பர்டிகுலர் கோவிலோட சிலைகளை தொட்டாலோ இல்ல அந்த கோவிலுக்கு பக்கத்துல நின்னாலோ அவங்க கல்லா மாறி போயிடுவாங்கன்னு சொன்னா அதை உங்களால நம்ப முடியுமா? என்னது, கல்லாயிடுவாங்களா? எவனாவது காதுல பூ வச்சுக்கிட்டு வந்தானா அவங்ககிட்ட போய் இந்த கதையெல்லாம் சொல்லி நீங்க நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பட் ஒரு கிராமமே அந்த கான்செப்டை நம்புதுன்னா அந்த கோவிலுக்கு பக்கத்துல நின்று கல்லாகும் கான்செப்ட் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கக்கூடும் நீங்களே ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. எனக்கும் இதுல எல்லாம் அவ்வளவு நம்பிக்கை கிடையாது. ஆனா அந்த பர்டிகுலர் கிராமமும் அந்த கிராமத்து மக்களும் இப்படி அந்த கோவிலுக்கு பக்கத்துல சாயங்காலம் டைம்ல நின்னாங்கன்னா அவங்க இப்படி சிலையா மாறி போயிடுவாங்கன்றது இன்னைக்கும் நம்புறாங்க. சோ அது எந்த கிராமம், என்ன கோவில், உண்மையிலேயே அங்க என்ன நடக்குது, அண்ட் இந்த சிலையா மாறி போகும் கான்செப்ட் எல்லாம் உண்மையா இல்லையான்றது இந்த வீடியோல பார்த்துடலாம். அண்ட் இன்னொரு சின்ன அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, கோவிலுக்கு பக்கத்துல நின்று எல்லாருமே சிலையானது கிடையாது. பட் வேற ஒன்று நடந்திருக்கு. அது என்னன்றதையும் இந்த வீடியோல டீகோட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் நீங்க இமீடியட்டா பார்க்கலாம். முதல்ல இந்த கோவில் எங்க இருக்குன்றதை பார்த்துட்டு அப்படியே அந்த கோவிலோட ஹிஸ்டாரிக்கல் கதைக்குள்ள போயிட்டு இன்னைக்கு அந்த கோவிலோட பிரசன்ட் சிச்சுவேஷன் என்னன்றதை பார்த்துடலாம். இது ஆக்சுவலி நார்த் இந்தியாவில் நடக்கும் சம்பவம். ஸோ ராஜஸ்தான்ல பார்மர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லப்படும் இடத்துல இருந்து அப்ராக்சிமேட்லி 30-35 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போனா வரக்கூடிய இடம் கிராடு. அந்த கிராடு டவுன்ல உள்ள கோவில் தான் இந்த கிராடு கோவில். இந்த கிராடு கோவில் ஒரு சபிக்கப்பட்ட கோவில்னு அங்க உள்ள மக்களால நம்பப்படுது. அந்த கிராடு டவுன் இருக்கு பாத்தீங்களா, அந்த டவுன் ரொம்பவே சின்ன டவுன்னு சொல்லலாம். அந்த கிராடு பத்தின கதை மிகப்பெரிய இத்தியாசமா இருந்தாலும் அங்க உள்ளவங்களுக்கு அந்த கோவிலை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கு. ஃபுல் டீடைல்ஸ் அவங்களுக்கு தெரியல. ஆப்வியஸ்லி அவங்களோட முன்னோர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ உள்ளவங்களுக்கு அவ்வளவா தெரியல. சோ அவங்களோட பிலீஃப் படி அந்த கோவிலுக்கு போக சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை மீறி போனாங்கன்னா அவங்க சிலை ஆயிடுவாங்களாம், அதாவது கல்லாயிடுவாங்களாம். அப்படி கல்லானவங்களும் இருக்காங்களாம். அப்போ எப்பவோ நம்ம ஓகே, இன்னைக்கு டெக்னாலஜி டெவலப் ஆன இந்த நவீன காலத்திலயும் அதெல்லாம் நம்புறாங்களான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கும் அது நம்பப்படுது. அந்த கோவிலுக்கு போக சில கண்டிஷன்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கண்டிஷன்ஸ் என்னன்னா, சாயங்காலம் 6 மணிக்கு மேல இருட்டான பிறகு அந்த கோவிலுக்கு பக்கத்துல போய் நின்னாங்கன்னா அவங்க கல்லா மாறி போயிடுவாங்களாம். சிலையை தொட்டா கல்லாயிடுவாங்கன்றது சில ஆங்கிள்ஸ் படி சொல்லப்படுது. பட் மேக்சிமமா அந்த கோவிலுக்கு பக்கத்துல போய் நின்னாலே அவங்க கல்லா மாறி போயிடுவாங்கன்றது தான் கான்செப்ட். சோ 1300 வருஷங்களுக்கு முன்னாடி, எக்ஸாக்டா சொல்லணும்னா 11th செஞ்சுரி டைம்ல பார்மர் டைனஸ்டின்னு சொல்லப்படும் கிங்டமோட மன்னன் துஷல ராஜா அந்த இடத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தான். அந்த பார்மர் டைனஸ்டினாலதான் இன்னைக்கு அந்த இடம் பார்மர் டிஸ்ட்ரிக்டா அழைக்கப்படுது. அந்த துஷல ராஜா இந்த கிராடு டவுன்ல எக்ஸாக்டா 108 கோவில்களை கட்டி விட்டாரு. எப்போ? அந்த 11வது 12வது செஞ்சுரி டைம்ல. இன்னைக்கு பிரசன்ட் டேல இருந்து 12வது செஞ்சுரி அப்படின்னா 12 செஞ்சுரிஸை கடந்து வந்துட்டோம். இப்படி 1000 வருஷங்களுக்கு மேல கடந்து வந்துட்டதால அந்த 108 கோவில்கள்ல 95% கோவில்கள் அழிஞ்சு போச்சு. வெறும் 5 கோவில்கள் மட்டும்தான் சர்வே பண்ணிருக்கு. அந்த 5 கோவில்கள்ல ஒரு கோவில் தான் இந்த கிராடு கோவில், அதாவது அந்த சபிக்கப்பட்ட கோவில். இப்போ இந்தியாவில் உள்ள எல்லா கோவில்களுக்குமே விதவிதமான கதையை சொல்லுவாங்க. ஒரு கோவிலுக்கு இதுதான் கதைன்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்லுவாங்க. இல்ல இது கிடையாது, இன்னொரு கதை இருக்குன்னு சொல்லிட்டு 2வது கதையை சொல்லுவாங்க. இல்ல இது ரெண்டுமே கிடையாது, 3வது கதை ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு 3வது ஒரு கதையை சொல்லுவாங்க. சோ ஒரே கோவிலுக்கு 2-3 வெர்ஷன்ஸ்ல கதையை சொல்லுவாங்க. இந்த கிராடு டெம்பிளுக்கும் அதே போல வினோதமான கதை ஒண்ணு இருக்கு. அந்த கதையினாலதான் அந்த கோவில் சபிக்கப்பட்ட கோவிலா மாறி போச்சான். சோ 12th செஞ்சுரி டைம்ல அந்த 108 கோவில்கள் கட்டப்பட்டு 80ல இருந்து 100 வருஷங்கள் கழிச்சு அந்த பார்மர் டைனஸ்டியோட கிங் ஒரு மகரிஷியை அவங்களோட அரண்மனைக்கு இன்வைட் பண்ணியிருந்தாரு. எதுக்குன்னா, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அவங்களோட நாடு பக்கத்து நாட்டோட யுத்தம் செஞ்சது. அதுல ஜெயிச்சாங்களா தோத்தாங்களான்றது நமக்கு வேணாம். அந்த யுத்தம் நடந்து முடிஞ்ச பிறகு அவங்களோட அரண்மனைக்கு சம்பந்தப்பட்ட ஆட்களும் அந்த நாட்டு மக்களும் மனதளவுல நிம்மதி இல்லாம தான் இருந்தாங்க. சோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண அவங்களோட பேலஸ்ல ஒரு பூஜையை பண்ணிடலாம்னு டிசைட் பண்ணாங்க. சோ அந்த மகரிஷி தன்னோட 7-8 சிஷ்யர்களை கூட கூட்டிட்டு அந்த பூஜை, யாகம், ஹோமம் எல்லாம் பண்ணாங்க. அண்ட் அதே போல அந்த 108 கோவில்களையும் இந்த பூஜையெல்லாம் பண்ணாங்க. கொஞ்ச நாட்களுக்கு அங்கேயே தங்கி இந்த பூஜையெல்லாம் நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ அந்த மகரிஷி தன்னோட சிஷ்யர்களை கூட்டிட்டு கிளம்பிட்டாரு. ஆனா அந்த 7-8 சிஷ்யர்கள்ல ஒரு பையனை மட்டும் ஒரு கோவில்ல விட்டுட்டு போனாரு. எதுக்குன்னா, அந்த நாட்டுல கண்டினியூஸா நிம்மதி நிலைக்கணும்ன்றதுக்காக அந்த ஒரு சிஷ்யனை அந்த பர்டிகுலர் கோவில்ல பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்ன்றதுக்காக அந்த ஆளை அங்க விட்டுட்டு போயிட்டாரு. அந்த சிஷ்யனும் அந்த கோவில்ல இந்த பூஜை, யாகம் எல்லாம் கண்டினியூஸா செஞ்சுக்கிட்டே வந்ததால அந்த நாடும் நாட்டு மக்களும் செல்வ செழிப்போட வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. எந்த கஷ்டமும் கிடையாது, எல்லாமே நினைச்சபடி
மாதிரி நடந்துகிட்டு வந்தது. இது இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த மகரிஷியோட சிஷ்யர்கள ஒருத்தன் கோவிலுக்குள்ள பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் நாடு இப்படி செல்வ செழிப்பா இருக்குன்றத எல்லாருமே காலப்போக்குல கம்ப்ளீட்டா மறந்து போயிட்டாங்க. சோ இப்போ இங்க மேட்டர் என்னன்னா, அந்த கோவிலுக்குள்ள இருக்கும் அந்த ஆளை பத்தி எல்லாருமே டோட்டலா மறந்துட்டாங்க. அங்க அந்த சிஷ்யர் எல்லா விதமான பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்காரு. பட் இவங்க யாரும் அந்த நபரை பெருசா கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் காலம் சேஞ்ச் ஆச்சு, சீசன் மாறி போச்சு, மழை காலம் வந்தது. அண்ட் அந்த சிஷ்யருக்கு உடம்பு சரியில்லாம கூட போயிடுச்சு. சில பேர்கிட்ட எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்காரு. பட் யாருமே அதுக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அந்த மகரிஷி தன்னோட சிஷ்யர்கள்ல ஒருத்தனை கோவில்ல பூஜை பண்றதுக்காக விட்டுட்டு போனாங்கன்றதே அந்த மக்கள் வந்து மொத்தமா இக்னோர் பண்ணிட்டாங்க. அப்படி யாருமே கண்டுக்காம போனதால, பாத்துக்காம போனதால அந்த ஆளு, அந்த சிஷ்யன் இறந்து போயிட்டான். சொல்லி வச்ச மாதிரி அந்த பூஜைகள் எல்லாம் நின்று போனதும் அந்த நாட்டு மக்களுக்கு மறுபடியும் பிரச்சனை வந்துடுச்சு. யாரு மூலமா? எந்த மகரிஷி இந்த நாடு நல்லா இருக்கணும்னு பூஜை பண்ணாரோ அந்த மகரிஷி மூலமாவே பிரச்சனை வந்துடுச்சு. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த சிஷ்யன் இறந்து போன விஷயம் மற்ற சிஷ்யர்கள் மூலமா மகரிஷிக்கு தெரிய வந்தது. உடனே அவங்க எல்லாரும் கிளம்பி அந்த நைட் டைம்ல அந்த கோவிலுக்கு வந்திருக்காங்க. அங்க வந்து பார்த்தா அந்த ஆள் செத்து கிடக்கிறான். யாரா இருந்தாலும் கோபம் வரதானே செய்யும். உன்னோட நாடு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக என்னோட சிஷ்யனை உன்னோட நாட்டில் பூஜை பண்றதுக்காக விட்டுட்டு போனா அவனை இப்படி பத்திரமா பாத்துக்காம இப்படி செத்து போகிற அளவுக்கு கொண்டு வந்து விடுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த மகரிஷிக்கு அந்த நாட்டு மன்னன் மேலேயும் இந்த ஒட்டுமொத்த மக்கள் மேலேயும் பயங்கர கோபம் வந்துடுச்சு. மகரிஷிகளுக்கு கோபம் வந்தா என்ன பண்ணுவாங்க? சாபம் கொடுப்பாங்க. எல்லா கதையிலுமே அதுதானே நடக்குது. சோ அந்த மகரிஷி கொடுத்த சாபம் என்னன்னா, அந்த கோவிலுக்கு யாரெல்லாம் பாதி பக்தியோட வராங்களோ அவங்க எல்லாம் கல்லா மாறி போயிடுவாங்களாம். அண்ட் யாரெல்லாம் முழு பக்தியோட வராங்களோ அவங்கெல்லாம் அந்த சிலையை தொட்டா கல்லா மாறி போயிடுவாங்கன்றதுதான் அந்த சாபம். எதுக்காக இது போல சாபத்தை கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க உள்ளவங்க எல்லாம் கல் நெஞ்சம் உள்ளவங்களாம். அதனாலதான் இப்படிப்பட்ட சாபத்தை கொடுத்தாங்க. அண்ட் இந்த சாபத்தை நைட் டைம்ல கொடுத்ததால அந்த நைட் டைம்ல அந்த கோவிலுக்கோ இல்ல கோவிலுக்கு பக்கத்திலேயே போனாங்கன்னா அவங்க கல்லா மாறி போயிடுவாங்கன்னு சொல்லப்படுது. இது வந்து முதல் வெர்ஷன். இந்த கதைக்கு ரெண்டாவது வெர்ஷனும் இருக்கு. சோ அந்த ரெண்டாவது வெர்ஷன் படி கதை என்னன்னா, அந்த சிஷ்யன் வந்து இறந்து போக மாட்டான். ஆனா கவனிச்சுக்க ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த கோவிலுக்கு பக்கத்துல ஒரு கொத்தனார் வந்து தனக்கு சொந்தமான வீடை கட்டிக்கிட்டு இருந்தாரு. அந்த கொத்தனாரோட மனைவி அவங்க வந்து இந்த பானையெல்லாம் வித்துக்கிட்டு இருப்பாங்களாம். அந்த பொண்ணு மட்டும்தான் இந்த சிஷ்யனுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுப்பாங்களாம். அந்த டைம்ல அந்த மகரிஷி அங்க வந்து பார்த்துட்டு, உன்னை கவனிச்சுக்க இந்த ஊர்ல இந்த பொண்ணை தவிர வேற யாருமே கிடையாதான்னு சொல்லிட்டு அந்த ஒட்டுமொத்த கிராமத்துக்கும் சாபம் கொடுத்துட்டாராம். அது என்ன சாபம்னா, சூரியாஸ்தமனம் ஆன பிறகு அந்த கோவிலுக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்கெல்லாம் கல்லாயிடுவாங்களாம். அதனால அந்த சிஷ்யனை பார்த்துக்கிட்டு அந்த பொண்ணையும் அந்த பொண்ணோட ஃபேமிலியும் அந்த இடத்தை விட்டு அந்த வீட்டை விட்டு போயிடுங்கன்னு சொல்றாரு. இவங்களும் அங்கிருந்து கிளம்பி வந்துடுவாங்க. ஆனா அந்த பொண்ணு மட்டும் அவங்க கட்டின அந்த சொந்த வீட்டை கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுன்னு சொல்லி கரெக்டா அந்த சூரிய அஸ்தமனம் ஆகும் டைம்ல அங்க போயிருக்கா. அதனால அந்த பொண்ணு கூட சிலை ஆயிட்டாலாம். அண்ட் அந்த பொண்ணோட சிலை இன்னைக்கு கூட அந்த கோவிலுக்கு பக்கத்துல இருக்குதான். எப்பவோ 12th செஞ்சுரியில நடந்த கதை, அதெல்லாம் யாரடா நம்பிக்கிட்டு இருக்க போறாங்கன்னு நினைச்சோம்னா, இன்னைக்கு அந்த கோவிலோட பிரசன்ட் சிச்சுவேஷன் என்னன்னா, அந்த கோவிலுக்கு பக்கத்துல உள்ள அந்த லோக்கல் பீப்புள்ஸ் வந்து அந்த இடத்துல ஏதோ ஸ்ட்ரேஞ்சான பிம்பங்களை பார்த்திருக்காங்களாம். அண்ட் அது மட்டும் இல்லாம வினோதமான சத்தங்கள் எல்லாம் கேட்டிருக்காங்களாம். அதோட பிலீஃப் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கூட அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, தப்பி தவறி கூட அந்த கோவிலுக்கு பக்கத்துல உள்ள சாலைகள்ல நைட் டைம்ல போயிடாதீங்கடான்னு பெத்தவங்க பசங்க கிட்ட சொல்லுவாங்களாம். அப்படி போனவங்களுக்கு பேட் லக் சுத்தி அவங்களோட முன்னோர்களோட கான்செப்ட் படி அந்த கோவிலுக்கு நைட் டைம்ல போனாங்கன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுமா, இல்ல பொருளாதார பிரச்சனை கிரியேட் ஆயிடுமா. இது ரெண்டுமே நடக்கலன்னா அவங்க லைஃப்லயே மிகப்பெரிய நெகட்டிவான சம்பவம் ஏதாச்சும் நடக்குமா. இந்த விஷயம் எல்லாம் அப்போ எப்பவோ நடந்திருந்தாலும் அந்த மக்களோட மனசுல ஆழமா ஸ்ட்ராங்கா பதிஞ்சு போன விஷயம். இத்தனை வருஷங்கள் கழிச்சும் அங்க உள்ளவங்களுக்கு நைட் டைம்ல அந்த கோவிலுக்கு பக்கத்துல போக கூட தைரியம் கிடையாது. அந்த கோவிலோட சிற்பங்கள்னாலையும் அந்த சிலையாகும் கான்செப்ட்னாலையும் அண்ட் அந்த அமானுஷ ஆக்டிவிட்டினாலையும் அந்த கோவில் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. அண்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டா கூட மாறி போச்சு. மார்னிங் டைம்ல மற்ற கோவில்கள் எப்படி இருக்குமோ அதே போலதான் இந்த கோவிலும் இருக்கும். பட் அது காலையில மட்டும்தான். நைட் ஆக ஆக அங்க அந்த ஜன நடமாட்டம் கம்மியாயிடும். இந்த கோவில்ல அப்படி என்னதான்டா இருக்குன்னு சில பேரானாமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எல்லாம் அந்த கோவிலுக்குள்ள போய் ஆராய்ச்சிகள் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு ஆள் மட்டும் மத்தவங்க கவனிக்காத விஷயத்தை கவனிச்சிருக்காரு. இந்த கேமராஸ் எல்லாம் அந்த கோவிலுக்குள்ள வச்சு செக் பண்ணி பார்த்திருக்காங்க. பட் அங்க எந்த நெகட்டிவ் எனர்ஜியுமே ஃபீல் பண்ணலையா. சோ அந்த இன்வெஸ்டிகேஷன்ல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த கோவிலுக்குள்ள ரேடியோ வேவ்ஸ் வீக்கா இருக்கிறதுனால சில வினோதமான சத்தங்கள் எல்லாம் கிரியேட் ஆகுதான். அப்படிப்பட்ட ரிமோட் ஏரியாக்குள்ள இது போல ரேடியோ வேவ்ஸ் கிரியேட் ஆகிறது சாதாரணமான விஷயம் தான் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கோவிலோட டெம்பரேச்சர் வந்து திடீர்னு ஏறுமா இறங்குமா. அப்பத்துல இருந்து நம்ம கோபால் காலங்காத்தால 4:45 எஸ்கேப் ஆயிடுவானா. இது வந்து வடிவேலு காமெடியில தான் நடக்குமே தவிர அந்த பேரானாமல் இன்வெஸ்டிகேட்டர் வந்து அந்த கோவிலுக்குள்ள நடக்கும் அந்த டெம்பரேச்சர் சேஞ்சஸ்க்கு சொன்ன காரணம் என்னன்னா, அந்த கோவிலுக்குள்ள இந்த தூண்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த தூண்கள் குறிப்பிட்ட கல்லுல செஞ்சதால சூரிய ஒளி பட்ட இடத்துல மட்டும்தான் ஹாட்டா இருக்கும். அண்ட் சூரிய ஒளி படாத இடத்துல ஜில்லுன்னு தான் இருக்குமா. அதனால அந்த கோவிலுக்குள்ள நைட் டைம்ல டெம்பரேச்சர் கம்மியாயிடுமா.
அந்த டெம்பரேச்சர் சேஞ்சஸ்க்கு இதுதான் காரணமா சொன்னாங்க. அண்ட் இன்னும் என்ன சொன்னாங்கன்னா, அப்படிப்பட்ட ஸ்ட்ரேஞ்சான பிளேசஸ்க்கு வரக்கூடியவங்க முன்கூட்டியே அவங்க மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் அங்கே வருவாங்களாம். ஏதோ ஸ்ட்ரேஞ்சான வினோதமான அமானுஷ்யமான இடத்த பார்க்க போறோம்னு சொல்லிட்டு முன்கூட்டியே அவங்க பல இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு தான் அந்த இடத்துக்கு விசிட் பண்ணுவாங்களாம். அதனால அவங்க பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட ஏதோ புது கண்ணோட்டத்தோட தான் பார்ப்பாங்களாம். அண்ட் அந்த சத்தங்களை வினோதமான சத்தங்களை தான் கேட்பாங்களாம். அண்ட் அந்த சத்தங்களை கோஸ்டோட அவங்களே கனெக்ட் பண்ணிப்பாங்களாம். சப்போஸ் ஏதாவது ஷேடோவை பார்த்தாங்கன்னா, நான் கோஸ்ட்டை பார்த்தேன், பேயை பார்த்தேன், அமானுஷத்தை பார்த்தேன்னு 4-5 கிட்ட சேர்த்து போட்டுடுவாங்களாம். ஸோ அந்த பேரானார்மல் ஆக்டிவிட்டியோட உண்மைத்தன்மை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. நான் சொன்ன அந்த கதையோட 2 வெர்ஷன்ஸ்லையும் காமனா உள்ளது வந்து அந்த நைட் டைம். அதனால தான் அந்த நைட் டைம்ல அங்க போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் வீடியோட ஸ்டார்டிங்லயே நைட் டைம்ல அங்க போன சில பேர் கல்லா சேஞ்ச் ஆகல, பட் வேற ஒண்ணு நடந்ததுன்னு சொன்னேன். அது என்னன்னா, நைட் டைம்ல அங்க போனா என்னதான் ஆகும்னு பாத்துக்கலாம்னு துணிஞ்சு போன சில பேருக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சான். இப்படி கல்லா மாறி போயிட்டாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு கதையை சொல்லி அந்த கதையை 2 வெர்ஷன்ஸ்ல சொல்லி அங்க போறவங்களுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. பட் அந்த கிராமத்து மக்களோட பிலீஃப் அது. அதை வந்து நம்ம பொய்ன்னு சொல்லக்கூடாது. அவங்களோட முன்னோர்கள் காலத்துல இருந்து சொல்லிக்கிட்டே வந்ததால மேபி இதெல்லாம் உண்மை நினைச்சுக்கிட்டு அவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கூட வந்திருக்கலாம். அதோட ஆக்சுவல் ரியாலிட்டி என்னன்றது இப்ப வரைக்கும் மிஸ்டரி தான். எது எப்படியோ அந்த கெவாடு டெம்பிள் வந்து கர்ஸ்டு டெம்பிள், சபிக்கப்பட்ட கோவில்ன்றது தான் இந்த கதையோட கான்செப்ட். கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு தோணுது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோல சந்திக்கலாம். until then, bye.